சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. மகாராஜா திரைப்படத்திற்கு தேசிய விருதா அதுக்கான பிளானில் படக்குழு இறங்கியிருக்காங்க. ஸோ மகாராஜா திரைப்படத்தோட படக்குழு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில் விருதுகளையும் வாங்கும் அளவுக்கு மகாராஜா திரைப்படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் வெறும் சாதாரண திரைப்படமாக ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடி மேலே வசூல் வேட்டை அடைந்தது. ஸோ வசூலில் மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்கள் லிஸ்ட்டில் மகாராஜா திரைப்படம் இருந்தது. இப்போ சீனாவில் ரிலீஸ் ஆகியிருக்கு. சீனாலையும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கொண்டு வருகிறது. இது வரைக்கும் 36 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ மகாராஜா படக்குழு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த திரைப்படத்தை நம்ம தேசிய விருதுகளுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன தங்கலான், வாழை திரைப்படங்கள் எல்லாமே தேசிய விருதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதில் நாமினேட் ஆகியிருக்கு. ஆனால் அந்த திரைப்படங்கள் எதுவுமே விருதுகள் வெல்லவில்லை. ஸோ இப்போ ரஷ்யாவில் நடக்க இருக்கும் தேசிய விருதுகளுக்கு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு மகாராஜா திரைப்படத்தை அனுப்ப போகிறாங்களாம். ஸோ மகாராஜா திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக அமைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன வாழையும் சரி தங்கலானும் சரி சூப்பரான திரைப்படங்கள் தான். ஆனால் அது இந்தியாவில் மட்டுமே பேசப்பட்டது, முக்கியமாக தமிழகத்தில் மட்டுமே பேசப்பட்டது. ஆனால் மகாராஜா திரைப்படம் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படுவதால் கண்டிப்பாக இதுக்கு விருதுகள் பல மடங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?